காஞ்சிபுரம் வேட்பாளரை ஆதரித்து சீமான் திறந்த வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகள். ஆட்சியில் சொல்லிக்கொள்ள ஒன்று இருக்கணும்ல. மக்களுக்கு மக்களின் உணவை உறுதி செய்தேன், மக்களின் கல்வியை முழுமையான கல்வி கிடைக்க ஏற்பாடு செய்தேன், கல்வித்தரத்தை உயர்த்தினேன், அடித்தட்டு மக்களுக்கும் அருமையான மருத்துவம் கிடைக்க நான் அந்த ஏற்பாடு செய்தேன், தடையற்ற மின்சாரம் என் நாட்டு குடிகளுக்கு கிடைக்க நான் பாடுபட்டேன், அதற்கான முயற்சியை செய்தேன், அதற்கான உற்பத்தி மின் உற்பத்தியை பெருக்குவதற்கு நான் பாடுபட்டேன், போராடினேன். ஏதாவது ஒண்ணு அதான் அம்பானிய பெரிய பணக்காரனாக்கிறதுக்கு தரவுகளை பார்த்ததை தவிர இந்த செங்கல் ஒண்ணு சொல்லி பார்ப்போம். ஒன்றே ஒன்று கொடுமை. மறுபடியும் ஓட்டு கேட்டு நமக்கு பழக்கமான இல்லைன்னா அவங்களுக்கு அறவே இல்லை. ஒரு சூடு சொன்ன வெக்கமான எப்படி நீ என்ற ஓட்டு கேட்கிற? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன காங்கிரஸ் கர்நாடகால என் வீட்டு வாசலுக்கு ஓட்ட கேட்டு நிக்கிற. தண்ணியை குடுறான்னு சொல்ல துப்புல பாரதிய ஜனதா. மேகதாதுல கட்டாத, அது எல்லா மாநிலத்திற்கும் நான் அருகில் இருக்க மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இந்த தண்ணியை சொல்ல துப்புல எதுக்கு வர்ற? யார் இருந்தாலும் பண்ணிவிட முடியாதுங்கிறான். அவனுக்கு எனக்கு ஓட்டு போடணும், எதுக்கு வாக்கு தரணும், எதுக்கு கொடுக்கணும்? அருகில் இருக்க கேரளா போய் பாரு, 1/2 கிலோமீட்டர் தான் போய் பாரு, ஓட்டு காசு கொடுக்குறாங்க பாரு. ஒருவரை கொடுத்தான் பாரு, கட்டகம் எடுத்து விளக்க மரம் எடுத்து அடிச்சு வரப்போம். ஏன் அவனுக்கு இருக்கிற அரசியல் தெளிவு அந்த புரிதல் எனக்கு வரல? காசு கொடுத்து ஓட்டை வாங்குறவன் சேவை எப்படி செய்வான்? 50 கோடி போட்டவன் 500 கோடி எடுக்கலாம் எப்படி என்றுதான் சிந்திப்பான். அப்ப எந்த நலத்திட்டத்தையும் தொகுதியில நிறைவேற்ற மாட்டான். அதுக்கு வர்ற பணத்தை ஒதுக்குவான், அவன் எடுத்துப்பான். அப்படிதானே? தொகுதி மேம்பாட்டுக்கான நிதி என்று ஒதுக்கிற பணத்தில் மக்களுக்கு செலவிடுவார்களா? நான் பேசி பிடிக்கிறதுல இன்னும் ஒரு 5-6 ஆம்புலன்ஸ் போகும் நீ பாத்துட்டு. இப்ப மிக ஒரு வழக்கமா வச்சிருக்கேன். சின்னத்தை எடுக்கிறது ஒண்ணு, அப்புறம் அது ஒண்ணு, எண்ணெயை போடுறது ஒண்ணு. எங்க பேசுறாரோ 4 ஆம்புலன்ஸ் விட்டு கொடுக்கணும். நீ நாங்களும் என் கட்சிக்கார பிள்ளைகிட்ட உனக்கு செலவு காசு இல்ல, 2 ஆம்புலன்ஸ் மாதிரி அதுல நிறைய காசு இருக்கு, எடுத்துக்க. பணத்தை எப்படி கொண்டு வராங்கன்றீங்க? எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. இதுலதான் போகுது. பணத்தை கொண்டு வரங்க ஆம்புலன்ஸ்ல ஒரு நாள் இவங்க பணத்தை ஏற்றி அனுப்புற காலம் உருவாக்கும். இது ஒரு கொடுமையான நாடாக கட்டமைக்கப்பட்டுருச்சு. அதனால இது சீர்திருத்த முடியாது, சரி செய்ய முடியாது. ஒண்ணு செய்யணும், இடிச்சுட்டு தகர்த்துட்டு வேற நாடு படைக்கணும், வேற நாடு உருவாக்கணும். அதனாலதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. கட்சி ஆட்சிகளால் இதை சரி செய்ய முடியாது என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, மக்களின் புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். யார் வந்தாலும் இதுதான் நடக்கும். திமுகவை அதிமுக வந்தாலும் ஊழல், இவங்க வந்தாலும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் ஊழல், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் லஞ்சம், அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு. அவங்க வந்தாலும் இருட்டு, இவங்க வந்தாலும் இருட்டு. அவங்க வந்தாலும் சுருட்டு, இவங்க வந்தாலும் சுருட்டு. அவன் வந்தாலும் மண்ணெண்ணி விற்பான், இவன் வந்தாலும் மண்ணெண்ணி விற்பான். அவன் வந்தாலும் மலை நொறுக்கி விற்பான், இவன் வந்தாலும் மலை நொறுக்கி விற்பான். அவன் வந்தாலும் டாஸ்மார்க்கு, இவன் வந்தாலும் டாஸ்மார்க்கு. என்ன மாறுதலை கண்டா? காஞ்சிபுரம் தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் சந்தோஷ்குமாருக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்ட நேரலை காட்சிகளை பார்த்தோம்.